வீதியோரங்களில் இந்த மனித பிஞ்சுகள் வீசி எறியப்பட்டிருக்கும் காரணம் வாழ்க்கையில் வழிபறி பிறந்ததாலோ, வறுமையின் கொடுமையாலோ, பெற்றவர்களுக்கு பெருஞ்சுமை என கருதப்பட்ட ஜீவன்களோ எதுவாயினும் இவர்களும் நம்முடன் இந்த உலகத்தில் வாழ பிறந்து விட்டார்கள். இந்த பிஞ்சு மலர்களுக்கு அன்பு நீர் வார்க்கும் தோட்டம் எது? அதுதான் கருணை இல்லம். மதர், நம்ம உலகத்துக்கு ஒரு புதுமுக அறிமுகமாயிருக்கு. கம், அது யாருன்னு பார்க்கலாம். அதோ தாயே, இந்த தோட்டத்தில் புதிதாக பூத்திருக்கும் இந்த ஊனமுற்ற மலருக்கு உனது கருணை ராஜ்யத்தில் இடம். பிரேயர் முடிஞ்சு எல்லாரும் டிஃபனுக்கு போயாச்சு. மகாராணி கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிடுவீங்களோ? இந்த டிஃபன் யாரோ பெத்து உன்னை எங்க தலையில கட்டிட்டாங்க. நீ வந்து எங்க உயிரை வாங்குற. நானும் வந்து 2 வருஷமாச்சு. உன்னுடைய அடாவடித்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்ல. பழக்கம் போல உனக்கு எப்ப தோணுதோ அப்ப தின்னு தொலை. சனியனே, உன்னை எல்லாம் உனக்கு மதர் கொடுக்குற செல்லம். அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன், முடிஞ்சா வந்து சேரு. கோமணத்தோட ஓடாதா, ஒரு சமயம் போல இருக்காது. குளிச்சுட்டு ஓடுறாடா. ஐயோ, உன்னை பிடிக்கிறதுக்கு ஒன்ன மாதிரியே வரையிரு. என்னது புது மெம்பரா? அம்பட்ட வாராவதியில அனாதையா அழுதுகிட்டு இருந்ததா போலீஸ் அனுப்பிச்சு வச்சாங்க. அடப்பாவுமே. நீங்க 2 பேரும் கடைசியா அம்பட்ட வாராவதிக்கு எப்ப போனீங்க? உங்க 2 பேரும் விவசாயில இருக்க? சேச்சே, எங்களுக்கு அப்படியெல்லாம் யாரோடய ஸ்நேகம் கிடையாது. என்ன மாதிரி நிச்சயமா இருக்க முடியாது. என்ன பேச்சு பேசுறீங்க? இல்லம்மா, குழந்தை உங்கள மாதிரி அழகா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள குறுகுறுங்க மனசாட்சி. எங்களுக்கு ஏன் உறுத்துறோம்? நாங்க அசட்டுத்தனமா பெத்துக்கவும் மாட்டோம், அறிவு கட்டத்தனமா கண்ட இடத்துல போடவும் மாட்டோம். இவ்வளவு அழகான குழந்தைய அனாதையா போடுறதுக்கு பெத்தவளுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. மனசுன்னு இருந்தா இப்படி செஞ்சிருப்பாளா? தப்பான வழியில தாயானவங்களுக்கு எல்லாம் கடவுள் இருதயத்தையே வைக்கிறது இல்ல போல் இருக்கு. கரெக்ட் சார், நீங்க சொல்றது உண்மைதான் சார். இல்லனா நம்ம ஆசிரமத்துக்கு தினம் இப்படி 4 குழந்தைங்க வந்துகிட்டு இருக்குமா? அடப்போமா நீ. அவங்களுக்கு எல்லாம் மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே பிரச்சனையே வரப்போகுது. பெத்தவளுக்கே பிடிக்காதனால தானே இப்படி நடு ரோட்ல விட்டு போறாளுங்க. இதுகளை கட்டி மேய்க்க வேண்டியது நம்ம தலையெழுத்து. ஐயோ, கோமணத்தை கேட்டானே. அம்மா திரும்ப அப்படியே டேய் ஓடாதடா ஓடாதடா. ஐயோ ஐயோ ஓடாதடா. எவ்வளவு தூரம் நான் வரது? யாருது? ஏய் முன்னா முஞ்சி, நீ ஏன் கிளாஸ்க்கு போகாம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? ஆமா, போய் பெருசா கழிக்க போறேன். மூட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பேன் இங்கே கடை. அதே கோமனேஸ்வரா.
அட்டெண்டன்ஸ் முடிஞ்ச உடனே விளையாடாம அவங்க உங்க கிளாஸ் ரூமுக்கு போகணும். ஓகே? தோமஸ். எஸ் மிஸ். அனிதா. எஸ் மிஸ். பாத்திமா. எஸ் மிஸ். பீட்டர். ஜேசி பீட்டர்னு சொல்லுங்க. அதென்னடா ஜேசி பீட்டர்? ஜேசி என்னோட இனிஷியல். அதப்படி? எல்லாரும் ஜீசஸோட பிள்ளைங்கன்னு மதர் சொன்னாங்க, அதனால என்னோட பேரு ஜீசஸ் கிரைஸ்ட் பீட்டர். சரிப்பா, இனிமே நான் உன்னை அப்படியே கூப்பிடுறேன். உட்கார். சிறிய புஷ்பம். இந்த பேர் எனக்கு பிடிக்கல மிஸ். நீ வளர்ந்து பெரியவளானதும் பெரிய புஷ்பம்னு கூப்பிடுறேன். உட்கார். சைமன். எனக்கு வேற பேர் வைங்க. ஏ? என்ன சைமன் சைமன் கூப்பிடாம களிமண்ணுன்னு கூப்பிடுறா? யாரு? தோ இவதான். நிறுத்து. அவதான் ஊமையாச்சு, எப்படி நான் சொல்லுவா? களிமண்ண பேசுற மாதிரி கையில பெசஞ்சு பெசஞ்சு காட்டாளே. அதெல்லாம் தப்பு. உன் பேர் என்ன? லில்லி. உட்கார். ஜான். மிஸ், கண்ணன் கண்ணப்பல்ல ஏதாவது ஒரு பேர் வைங்க மிஸ். ஏன்பா? பேர்லயாவது கண்ணு இருக்கட்டுமே. கர்த்தர் உனக்கு நிச்சயமா கண்ணு கொடுப்பார், அவரை கேளு. நெக்ஸ்ட் ரோசி. ரோசி. ரோசி கூப்பிடுறேன். காதல வேளை உனக்கு தினமும் இதே வழக்கமாயிடுச்சு. நீ வாயை திறந்து பிரசன்ட் சொல்ற வரைக்கும் நான் உனக்கு ஆப்சன்ட் தான் போடுவேன். வர வர இந்த ரோசி செய்யற அட்டகாசம் பொறுக்க முடியல. கொழுப்பு அதிகமாயிடுச்சு. இவளை இப்படியே விடக்கூடாது, திமிரு ஜாஸ்தியா போச்சு. மதர்ட்ட சொல்லி இவ கொட்ட தடக்கலாமாங்க? எஸ். சாரி மதர், அந்த ரோசி எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எல்லாரும் அலட்சியப்படுத்துறா, யார் சொல்றதையும் மதிக்க மாட்டேங்கிறா. கனிவோட கண்டிப்பு காட்டுங்க, அன்பால கட்டுப்படுத்துங்க. கனிவு காட்டினா அவ ஏத்துக்கிறதே இல்ல. அவ கூட நாள் பூரா அவஸ்தைப்படுறது நாங்க தானே. இல்ல மதர், இந்த 300 குழந்தைங்களுக்கு இல்லாத ஒரு இடத்தை ரோசிக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்கன்னு தான் தெரியல. ரோசியை பாத்துக்க வேற ஆளை ஏற்பாடு பண்றேன், நீங்க போலாம். ஐ செட் யூ கேன் கோ. ரூபி, ஆயா தேவன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. குட். உன்னுடைய சேவையை பத்தி ரொம்ப உயர்வா எழுதிருக்காங்க. லலிதா, குழந்தைங்களை பராமரிக்க என்னென்ன குணங்கள் வேணும்னு நினைக்கிறேன்? நல்ல மேய்ப்பனுக்கு 4 குணங்கள் வேணும்னு இயேசுநாதரே சொல்லியிருக்காரு. ஆடுகள் பசி எறிஞ்சு உணவளிக்க தெரியணும், நோயுற்ற காலத்துல உதவியா இருக்கணும், அது கொடுக்கிற குரலை வச்சே அது தேவைகளை உணர தெரியணும். இந்த 4 குணங்களும் ஒரு நல்ல ஆயாவுக்கும் தேவைன்னு நினைக்கிறேன். வெரி குட். உன்னை பத்தின விவரங்களை நான் தெரிஞ்சுக்கலாமா? மதா, இருந்த உறவு எல்லாத்தையும் இழந்து நிக்கிற ஒரு அநாதனா. இதுக்கு மேல என்னை எதுவுமே கேட்காதீங்க. எல்லாத்தையும் மறக்கத்தா நான் இந்த வேலையை தேடி வந்திருக்கேன். எத்தனையோ வேலைகள் இருக்கும்போது இந்த வேலையை நீ தேடி வந்ததுக்கு காரணம்? இதுல ஒரு ஆத்ம திருப்தியும் அமைதியும் இருக்கு. இந்த சின்ன வயசுல அப்படி ஒரு அமைதி தேட வேண்டிய அவசியம் உனக்கு என்னமா வந்தது? நான் எல்லாத்தையும் மறக்க நினைக்கிறேன் மதா. இட்ஸ் ஓகே. லலிதா, இந்த ரோஜா மலர்களை பார்க்கும்போது உன் மனசுல என்ன தோணுது? சின்ன வயசுல இத தலையில வச்சு அழகு பார்க்கணும்னு தோணுச்சு. வாழ்க்கையில வெறுப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கணும்னு தோணுச்சு. வாழ்க்கையே மாறி போனதுக்கு பிறகு இந்த அழகான மலருக்கு ஆயுள் ஒரு நாள் தானேன்னு வருத்தம் தோணுது. உயிரில்லாத இந்த மலர்களுக்காக உன் மனசுல இவ்வளவு இறக்கம் தோணுதுன்னா, உயிருள்ள இந்த ஆசிரம மலர்களுக்காக நீ எந்த தியாகத்தையும் செய்வ. இன்னிலிருந்து நீ வேலையில சேர்ந்துடலாம். தேங்க்யூ மதா. குட் மார்னிங் ரோசி. என் பேர் லலிதா. இன்னிலிருந்து நான் தான் உன்னை கவனிச்சுக்க போற ஆயா. உனக்கு பேச தெரியாதா? சரி, பரவாயில்ல. இந்தா சாக்லேட். சரி, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சாப்பிடு. என்ன இது தலையெல்லாம் எப்படி இருக்கு? இப்படிதான் அலங்கோலமா இருக்கிறதா? இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை.
பொறி பறந்தது. நானா இருந்தா அவ கண்ணத்தை பழுக்க வச்சிருப்பேன். உடனே மதர் உங்க சீட்டை கிழிச்சிருப்பாங்களே. நிறுத்துங்க சார், இந்த வேலை இல்லைன்னா நான் என்ன பட்டினியா கிடக்க போறேன்? அதானே என் ஒருத்த சம்பளத்தை நாங்க 2 பேரும் கொடுத்தா நடத்த மாட்டோமா? என்னங்கற நீ? இதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்ப நீ எப்படி? ஷோ, அதெல்லாம் விடுங்க. வந்தவ இன்னும் எத்தனை நாள் தாக்கு பிடிப்பா அத முதல்ல சொல்லுங்க. இன்னும் 2 நாள். என்ன விளையாட்டுல சேர்த்துக்கோங்களேன். இத கண்ணு தெரியறவங்களுக்கே ஆடத்துக்கு ரொம்ப கஷ்டம். உனக்கு என்ன தெரியும்? பேசாம உட்கார். நீ ஓடுறா பாருடா. கவலைப்படாதீங்க, நான் கூப்பிட்டு போறேன். எனக்கு இடம் தெரியும். எல்லாரும் என் சட்டையை பிடிச்சிட்டு பின்னால வாங்க. பார்த்து வாங்க, இங்க 6 படிக்கட்டு இருக்கு. சரி. உனக்கு எப்படி இருட்டுல கண்ணு தெரியுது? உங்களுக்கு விளக்கு அணைஞ்சாதான் இருட்டு, எனக்கு விளக்கு எரிஞ்சாலும் இருட்டுதான். அதனாலதான் எங்களுக்கு வழிகாட்டுறியா? வலது பக்கம் திரும்பணும், செவுத்துல முட்டிக்காதீங்க. சரி பாட்டு வாங்க. பார்த்து வாங்க, வருமா வாங்க. வெள்ளமா வாங்க. லைட் வந்துச்சா? எல்லாரும் ரூமுக்கு போங்க. ஆனா ஒண்ணு, கண்ணு தெரியாதவங்களுக்கும் சில விஷயம் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்னு வேற யார்கிட்டயும் கேட்காதீங்க. குட் நைட். ஐயோ, டீச்சர் அங்க பாருங்களே. ஏய், இவர் ஆஸ்கர். வேண்டாங்க, சின்ன பையன். இவனா சின்ன பையன்? ஓமன் படம் பாத்திருக்கியா? அதுல வர குட்டி சாத்தான் தான் இவன். போடா, மரியாதை தெரியாத மண்டு. போய் மேனஸ்னா என்னன்னு கத்துக்க. போ, நிக்காத, போ. குழந்தைங்க தானே, ஆரம்பத்துல இப்படித்தான் இருப்பாங்க. போக போக சரியா போயிடும். குழந்தைங்களே சரி, ஆனா இது from beginning to end without interval ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க. இப்பதானே வந்திருக்கீங்க, போ புரிஞ்சுக்குவீங்க. அன்பால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எதையும் சாதிக்க முடியும், ஆனா இதை சாதிக்க முடியாது. I'm sorry miss. மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போன, திரும்பி வந்து சாரிங்கறியா? என்ன விஷயம்? தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேக்குறதா மேனஸ்னு மதர் சொன்னாங்க. மன்னிச்சுக்குங்க. இனிமே நல்ல பையனா நடந்துக்கணும். என்ன? இதுதான் குழந்தை மனசு. அந்த மனசு இவகிட்ட இல்லாம போயிடாது. இதுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா சரி. சிடுமூஞ்சி சின்னம்மா, சீக்கிரமா சாப்பிடுமா. இப்படி கொலைப்பட்டியா கிடக்கிறத பார்த்தா என் வயிறு எரியுது. கொஞ்சம் குடிமா. ரோசி, நானும் உன்ன மாதிரி மனுஷிதான். எவ்வளவு நேரமா கெஞ்சிக்கிட்டு இருக்க. அதுக்காவது வேணும் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? குட் கேர்ள். இப்பதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலை போனால் போயிட்டு போகுதுன்னு அந்த குட்டியை 2ல 1 பாத்துட்டு வந்துட்டுமா? வாயே, அப்படி ஏதாவது ஆயி உன் சீட்டு கிழிஞ்சிருச்சுன்னா எங்க வீட்டு கதவு உனக்காக திறந்தே இருக்கும். நாகி நுழைஞ்சிட போகுது சார். நீங்க வராம இருந்தா சரி. ரொம்ப அதிக பிரசங்க தரமா பேசுறீங்க. நீங்க தான் அதிக பிரச்சனை தரமா பேசுறீங்க. நான் ஏன் பேசுறேன்? அப்படி வேலை போச்சுன்னா யாரு வீட்லயும் நுழைய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரி சரி, அதை விடுங்க. மொத்தத்துல புதுசா வந்தவ பொசிஷன் என்ன? இன்னும் ஒரே நாள் அவ கணக்கு தீந்துரும். உன் சம்பளத்தை வாங்கிக்க. நான் விரும்புற சம்பளம் இந்த பணம் இல்ல, ரோசியோட அன்புதான். அதை வாங்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அதை வாங்கிட முடியுங்கிற நம்பிக்கை இன்னுமா வச்சிருக்க? மதம் பிடிச்ச யானையே மனுஷனோட அன்புக்கு கட்டுப்படும் போது அடம் பிடிக்கிற குழந்தைய அன்பு காட்ட வைக்கிறதா கஷ்டம்னு சொல்றீங்க? மதா, ரோசிக்காக உங்க பர்மிஷன் எனக்கு தேவை. எதுக்கு? அவளை நான் வெளியே அழிச்சிட்டு போகணும். மாறுபட்ட சூழ்நிலை அவ மனசை மாத்தோன்னு நினைக்கிறேன்.
ரோசி ரோசி நில்லுமா. ரோசி, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தேன். ஏமா இப்படி இருக்க? உனக்கு என்ன பிடிக்கலையா? சொல்லு, நான் இப்பவே போயிடுறேன். ஆனா இப்படி நீ எந்த உணர்ச்சியும் இல்லாம இருக்கிய, அதான் எனக்கு சித்திரவதையா இருக்கு. ரோசி ப்ளீஸ்மா, கொஞ்சம் பேசு ப்ளீஸ். ரோசி, உன்ன மாதிரி இவ்வளவு அழகா உன்னை படைச்ச கடவுள் உனக்கு ஹிருதயத்தை மட்டும் இல்லாம படைச்சிட்டாரு. இல்லனா உன் மேல இவ்வளவு அன்பு காட்டுற என்ன நீ அலட்சியப்படுத்துவியா? என்ன நீங்க ஒரு நியூஸோட வந்திருக்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அட போடா, உன் நியூஸ் எப்பவும் ரோசியை பத்தி தான். அவளே இங்க இருக்காளாம், அப்புறம் நான் நியூஸ் நீ வர்ற. அதான் இல்ல, வேற நியூஸ். இந்த வர்ற சபையே கூடியாச்சு. என்ன அது வேற நியூஸ்? நாளைக்கு சுதந்திர தினம். அப்படிங்களா? அது கூட தெரியாதா? ஆமா, அத வாங்கி கொடுத்தவங்களே மறந்துட்டாங்க. நாங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறோம்? நாளைக்கு நமக்கு ஒரு ஆள் ஸ்வீட் கொடுக்க போறாரு. அது ஆறுன்னு சொல்லுங்க. நம்ம சமயக்காரன். அதான் இல்ல. யாராவது மந்திரிகளா இருக்கும்? கிடையாது. ஃபாரின்ல இருந்து டொனேஷன் அனுப்புற யாராவது விஐபியா இருக்கும்? நோ. யாருன்னு சொல்லி தொலைய. ரஜினிகாந்த். ஐயோ, ரஜினினா ஸ்வீட்டை நேரடியா கொடுக்க மாட்டாரு. இப்படி சைடுல போட்டு நம்மள வாயால பிடிக்க சொல்வாரு. அடி அடி அடி, நாளைக்கு நான் என்ன புடவை கட்டிக்கிறேன்? புடவையே வேண்டாம் மிஸ்டர். பேண்ட் ஜீன்ஸ் போட்டா அவருக்கு பிடிக்கும்னு. நான் ரஜினிகாந்தோட நின்னு ஒரே ஒரு ஸ்டில் எடுத்துக்கணும்டி. படமே எடுக்கலாம். என்னோட ஆட்டோகிராஃப் புக்ல அவருடைய கையெழுத்து மட்டும் தான் இல்ல. என்னது கூட தான் இல்ல. ரஜினி அங்கிள் வர போறது எங்களுக்காக. நீங்க எல்லாம் ஏன் இப்படி அலையறீங்க? அல்பண்டா. உங்களையும் சேர்த்து தான் சொன்னேன். ஸ்டாஃப் எல்லாரையும் மதர் கூப்பிடுறாங்க, வாங்க. ரஜினி அங்கிளோட நம்ம எல்லாம் போட்டோ எடுத்துக்குவோம். நாளைக்கு வராருல. ஏண்டா ஜான், நீ மட்டும் ஏண்டா பேசாம இருக்க? ரஜினி அங்கிள நீங்களாம் கண்ணால பாப்பீங்கல்ல, என்னால பார்க்க முடியாது. தொட்டு தான் பார்க்க முடியும். டே பீட்டர், அதுக்கு ஏற்பாடு பண்றியாடா? டோன்ட் வரி, ரஜினி அங்கிள் கூட நீ கை கொடுக்க போற. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே?